எந்த நேரத்துல இந்த மனுஷன் வாயை திறந்தாரோ நாசமா போச்சு. தடா ஃபால்ஸ் எவ்வளவு நேரம் சார் அலோ பண்றாங்க? தடா ஃபால்ஸ் இருக்கும். அது வந்து வண்டி ஃபால்ஸ் கிட்ட போய்டும். தெரியுமா? ஃபால்ஸ் கிட்ட போவுங்க வண்டி ஃபால்ஸ் கிட்ட போய்டும். இது வந்து போ 4 கிலோமீட்டர் நீங்க. இது வந்து ஃபாரஸ்ட் உள்ள போணும். இது நீங்க வந்து போ 4 கிலோமீட்டர் இருக்கு. 2.5 மணி நேரம் டைம் சென்ட் வந்திருக்கும். அதுக்கு நாங்க நீங்க சின்ன குழந்தைங்க ஜாபுக்காக அந்த மாதிரி பண்றோம். இல்ல டைம் ஆக்சுவலி நான் டைம் பாத்தீங்கன்னா டைம்ன்றது இருக்கு. அப்ப எதுக்கு டைம் போடணும்? நல்லா பாத்துங்க, டைம் பாத்துங்க. போடுங்க. 258 தான் ஆகுது. பட் ஆனா இங்க அலோ பண்ணல. இவ்வளவு பேர் நின்னுறாங்க. அப்படியே போடுதல. இல்ல இருக்கடா. அவர் சொல்றது சரி இதெல்லாம் இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க அவ்வளவுதான். வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க என்ன டைமிங் க்ளோஸ் பண்ணுங்க. அவர்கிட்ட போய் பேசுங்க. சொல்லுங்க. சரி உள்ள நீங்க தான் சார் சொன்னீங்க. நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க. நீங்க தான் கரெக்ட்டா சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்க. சொல்றீங்க. தெலுங்குலயே கூட சொல்லுங்க சார், பிரச்சனை கிடையாது. உங்களோட இதுலயே சொல்லுங்க. நான் அவர்கிட்ட பேசுவாங்க போய். நான் டைமிங் செக் சார் 258 தான் சார் ஆகுது. அவர் எடுங்க. சரி சார் யாராவது சொல்லுங்க. அப்ப வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வரவங்களுக்கு இங்க வாங்க. இது 8:30 AM அலோ பண்றீங்க. இது வந்து மெயின் ஃபால்ஸ் வந்து கிடையாது. மெயின் ஃபால்ஸ் வந்து 3 மணிக்கு. சரி. டெம்பிள் ஃபால்ஸ் 3:30 மணிக்கு. சரி. ஆடு க்ளோஸ். டோக்கன் 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணீங்க? டோக்கன் க்ளோஸ் பண்றது எங்க? டோக்கன் க்ளோஸ் பண்ணி 3:30 தான் சொல்றீங்க. க்ளோஸ் பண்ணுவாங்க. மெயின் ஃபால்ஸ் 3 மணிக்கு. டெம்பிள் பாஸ் வந்து 3:30 மணிக்கு. அப்போ என்ட்ரி டைம் க்ளோசிங் டைம் போடுங்க. விசிட்டிங் அவர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் விசிட்டிங் உள்ள இங்க பாருங்க. இங்க பாருங்க 2 மணிக்கு க்ளோசிங். 2 மணிக்கு க்ளோஸ். 2 மணிக்கு சார் 2 மணிக்கு சார். மேல 3 மணிக்கு. நீங்க பாருங்க. நீங்க 3:30 தெரியல. இவங்க வந்து சொல்றது சத்தியமா நம்ப முடியல. எனக்கு நீங்களே பாருங்க. ஹவர்ல போய்டும். விசிட்டிங் ஹவர்ஸ் சொல்லிட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல போடுங்க. அப்புறம் 3:30க்கு வந்து க்ளோஸ் கிடையாது. இது பார்த்தா இப்போ பார்த்தா 3 கூட ஆகல ஆக்சுவலி டைம். நான் இவங்க உள்ள வரும்போது நான் டைம் பார்த்தேன். கரெக்டா 2:47 நான் அந்த மணிக்கு வந்துட்டேன். நாங்க 2:45ல இருந்து இங்க இருக்கோம். 2:45ல இருந்து இங்க வெயிட் பண்ணலாம். ஆனா இப்படி பண்ணா எப்படி என்ன எனக்கு புரியல. இவங்க வந்து உள்ள வரோம் விசிட்டர்ஸ் வந்து வெல்கம் பண்றாங்களா இல்ல இப்படி திரும்ப அனுப்பிச்சு அவங்க விட்டுறாங்க? நேமோ கேட்டுருங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல அது அவங்க வர்க்கர்ஸ்ங்க அவங்கலாம் இல்ல சார் சொல்ல ஒர்க்கர்ஸ் இல்ல. முடியாது. ஏன்னா இது வந்து இது கணக்கு இல்ல. ஏன்னா 3:30ன்றாங்க. 3:30 நாங்க போயிட்டு தான் 3/4 மணி நேரத்துல போய் ரீச் என்ன இது என்ன பேர் இது எனக்கு புரியல. எனக்கு விசிட்டிங் ஹவர்ஸா இல்ல வந்து வேற ஏதாவது எனக்கு புரியல. சும்மா கூகுள் சார் மறுபடியும் கூகுள் சொல்லாதீங்க சார். இங்க நேம் போர்ட்ல என்ன சார் போட்டுருக்கு? அதுதானே சார் அவங்க கேக்குறாங்க. அவங்க கேக்குறதெல்லாம் சார் தப்பு. சார் இப்படி வாங்க சார். அவர் எடுங்க சார். சார் அவர் எடுத்தீங்கன்னா சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏன்னா இவ்வளவு தூரத்துல இருந்து நாங்க டிராவல் பண்ணி வரது வந்து சும்மா ஏதோ காமெடிக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல எனக்கு. ஏன்னா அதான் மூணா கூட ஆகல. அதான் சொல்றது. நீங்க வந்து நாங்க வந்து 20 நிமிஷம் ஆகுது. நாங்க நீங்க வந்து வெயிட் ஆமா பண்ணுங்க. அதான் நான் வெயிட் அப்போ பண்ணிட்டு நீங்க போர்ட்ல என்ட்ரி க்ளோசிங் போட்டு 2 o'clock போட்டுட்டீங்கன்னா எல்லாரும் அத தான் நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம். நீங்க அந்த போர்டை மாத்துங்க. என்ட்ரி டைம் வந்து 2 o'clock மாத்துங்க. என்ட்ரி க்ளோசிங் போட்டீங்கன்னா நாங்க பேசவே மாட்டோமே. சார் விசிட்டிங் ஹவர்ஸ் சார். சார் ஓகே சார். புரியல. நாங்க ஆர்டர் அங்க இருக்காருங்க. அதனால நாங்க போறோம் சார். அங்க மாத்துங்க. விசிட்டிங் ஹவர்ஸ் அங்க தான் இருக்கு. ஓ நீங்க சார் நான் உங்க மேல வந்தாக்கா நாங்க அங்க போய்டுவோம். அங்க போயிட்டு அப்புறம் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா நீங்க சொல்ற டைம் ஒண்ணு ஆளுங்க அங்க என்ன ஒண்ணு சொல்ற டைம் வண்டி வச்சுனா வண்டி போறானக்கா அப்படி இது பண்ண முடியாது. நீங்க போய் அப்புறம் பண்ணிக்கினே யாரு இல்ல சார் ரூபாய் துட்டு கொடுத்து போயிட்டு 3:30 போயிட்டு நீ போய்டா கிளம்புனாங்க வந்துருவாங்களா சார் இவ்வளவு பேசுறீங்களா? நான் கேக்குறேன். புரியுதுங்களா? நீங்க கரெக்ட் தான். நான் பேசுறது என்னன்னா என்ட்ரி டைம்ல போட்டு போடுங்க. இதுக்கப்புறம் நீங்க பேசவே தேவையில்ல. நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்றேன். சரிங்க சார் சார் சரி டைம் மாத்திக்கங்க அவ்வளவுதான். 3:30 மேல ஒரு வண்டி இல்ல இல்ல நாங்க வந்துறோம். 3:30 மேல ஒரு வண்டி போச்சுனா இல்ல 3:30 மேல ஒரு வண்டி போச்சுனா 3:30 மேல ஒரு வண்டி போச்சுனா 3:30 மேல எங்க போகுதுங்க? யார் போகுதுங்க? இல்ல நான் வெயிட் பண்றேன். 3:30 மேல வண்டி போச்சுனா வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அப்ப கேளுங்க. 3:30 மேல வண்டி போச்சுனா என்ன பண்ணுவீங்க? கேளுங்க. யாரும் அனுப்ப மாட்டோம். நாங்களும் அனுப்ப மாட்டோம். இதே ஃபால்ஸ்க்கு வந்து போய் தான் இருக்கேன். அதனால தான் நான் கேக்குறேன். நீங்க எந்த டைம் மாத்துங்கன்னா நான் சொல்றேன். நீங்க இருங்க. புரியுதுங்களா? அப்படி போச்சுனா கேளுங்க. போங்க. சார் அப்படில சார் டைமிங் மாத்துங்க சார் அவ்வளவுதான் ஒண்ணு. டைமிங் டைமிங் மாத்துங்க. டைமிங் மாத்துங்க. க்ளோசிங் போடுங்கன்னா நான் காலையில 8:30 மணிக்கு ஈவினிங் 3:30 க்கு என்ட்ரி. 8:30 to 3:30 அவ்வளவுதான் என்ட்ரி டைம். விசிட்டிங் டைம் போடாதீங்க.
உள்ள போறதுல அது பாக்குறதுங்க வந்ததே வந்து வேஸ்ட்டுங்க. 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். தெரியுமா அங்க பாக்குறது அங்க போயிடுவோம்னா அங்க போயிட்டு என்ன ரிட்டர்ன் அனுப்பு. நான் அதை கேட்கல. நீ அப்படி சொல்ல முடியாது. 3:30 மணிக்கு அங்க இருந்து அனுப்பு. அது நான் ஒத்துக்கிறோம். 3:30 மணி விசிட்டிங் அவர் 3:30 மணி முடிஞ்சிச்சு. அங்க இருந்து அனுப்புங்க. பிரச்சனை பண்ணும்போது அங்க போயிட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும்? நீங்க அங்க இருந்து அனுப்புங்க. இங்க என்ட்ரி போடுங்க. இல்ல இருக்காங்க. நீங்க அங்க விட போறீங்க. அவ்வளவுதான். நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் அப்ப அந்த டைமிங் நான் கேக்குறேன். இப்போ இவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணல சார். நாங்க வரோம். அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணல. அங்க விசிட்டிங் போடுறீங்க 3:30 போடுறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அது சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க கேக்குறோம். மட்டும் தான் அதான் சொல்றோம். அந்த பாத்துட்டு கூட யாரும் பண்ண மாட்டீங்க. 8:30க்கு வரணும்னா 6 மணிக்கு எங்க அதே சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு டைம் மாத்துங்க. முதலேப்பா அப்ப சைடுல வரோம். 8:30 மணிக்கு போடுறீங்களா? ஆமா. அப்ப 6 மணிக்கு வந்தா உள்ள விடுவீங்களா? உள்ள விடுறீங்களா? 6 மணிக்கு எப்படி உள்ள விடுவோம்? அப்ப 8 கேக்குறோம். அதுக்கு அப்ப எத்தனை மணிக்கு போறீங்க? என்ட்ரி டைம் மட்டும் 6:30 மணிக்கு போட்டு 8:30 மணிக்கு போட்டு அதெல்லாம் ஒண்ணு ஆர்குமெண்ட் வேணாம். உனக்கு இதுதான் டைமிங். நானே அலோ பண்ண மாட்டாங்க. ஏங்க எப்படிங்க பண்றீங்க? அலோ பண்ண மாட்டாங்க. ஏங்க க்ளோஸ் பண்ணீங்க? என்ட்ரி டைம் போடுங்க. கோபி கோபியா என்ட்ரி டைம் போடுங்க. கோபியா பேருங்க. பேருங்க. வேலு. வேலு. சார் உங்க பேரு? ஆமா சந்தீப். சரி ஓகே வாங்க. என்ன வேணா பண்ணிக்கிறோம். பாருங்க இவங்கலாம் சார் இதான் உங்க பதிலாம். என்ன வேணா பண்ணிக்கங்கன்றாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படி சொல்லக்கூடாது. என்ன வேணா பண்ணீங்க. இல்ல இருக்கட்டும் சார். டைமிங் நீங்க என்னதான் பேசலாம். எனக்கு கன்வின்ஸ் ஆகல டைமிங். லாஜிக் சார். டூரிஸ்ட் எல்லாம் எல்லாமே நீங்க டூரிஸ்ட் இல்லன்னா எப்படி சார்? நீங்க சொல்றதுதான் சொல்றேன். அதான் நான் கேக்குறேன். நீங்க